வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான முட்டை குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பிளேட்டில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். இது பொரியணும், நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ பொரியுது பாருங்கள். இப்போ வெங்காயம் சேர்த்து விடுறேன். வெங்காயம் சேர்த்து வதக்கணும். ஒரு பச்சை மிளகாய் கீனி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு வதக்கிறேன். திரும்ப பூண்டு போட்டுட்டு கறிவேப்பிலை சேர்த்து திரும்ப வதக்கி விடுறேன். இது கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற குழம்பு. கிராமத்தில் இப்படி தான் வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும், சீக்கிரம் வேகும். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டுட்டு மிளகாய்த்தூள் போடுறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். மிளகாய்த்தூள் சேர்த்துடணும். காரம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இதில் ஒரு பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குது. அதனால் காரம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு, நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம திரும்ப மூடி வைக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சாதான் அந்த மிளகாய்த்தூள் வாசம்னா போகும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா 3 முட்டை, அதை ஒன்று ஒன்றா உடச்சி நம்ம அதில் ஊற்றி விடணும். இது வேக வச்சு உடச்சி ஊற்றி வைக்கிற முட்டை குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விடணும். தூவி விட்டுட்டு நம்மளுக்கு கொதிக்கும்போது நல்லா அந்த முட்டை பாயில் ஆகிடும், வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அருமையான முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.